இந்தியா ரூபா சொல்லுது நான் தான் பெரியவனு, இலங்கை ரூபா சொல்லுது நான் தான் பெரியவனு. இந்த ரெண்டு பேத்துக்கும் நடுவில் குறுக்க அந்த கௌசிக்கு வந்த மாதிரி டாலர் வந்து நிற்கிறான். எங்க நாட்டில் ஐடி சேலரி 1 லட்சங்கிறான். அது என்ன பெருசு, எங்க நாட்டில் 3 லட்சம் தருவேங்கிறான். அடடா நீ பெரிய பணக்காரன் தான், 2 பேரும் அமைதியாருங்கடா. 1 லட்சத்துக்கு கொடு, 3 லட்சத்துக்கு கொடு. உனக்கு 1 லட்சத்துக்கு 94 ரூபா படி $1064 இந்த படி. உனக்கு 3 லட்சத்துக்கு 330 ரூபா படி $950. இப்போ முட்டிங்கடா. என் ஊர்ல 1 லிட்டர் பெட்ரோல் 100 ரூபா தான். அது என்ன பெரிய விஷயம், எங்க ஊர்ல 470 ரூபா. 470 ரூபாயா? பெட்ரோல் தானே, இல்ல கோல்டு ஜூஸா? டேய் கம்பேர் பண்ணி பாருங்கடா. இந்தியாவில் 1 லிட்டர் பெட்ரோலோட விலை 100 ரூபா, இலங்கையில் 1 லிட்டர் பெட்ரோலோட விலை 470 ரூபா. அதை டாலர்ல இந்தியாவில் பார்த்தோம்னா 1.20 சென்ட்ஸ், இலங்கையில் பார்த்தா 1.40 சென்ட்ஸ். இந்தியாவில் ஒரு பர்கரோட விலை 300 ரூபா, இலங்கையில் ஒரு பர்கரோட விலை 1500 ரூபா. 5 பர்கர் வாங்குற இடத்துல நீ 1 பர்கர் வாங்குறியா? என் கரன்சி கவுண்டரை வச்சு கிண்டல் பண்றியா? ஹலோ, இதுக்கு மேல ஒரு அடி விழுந்துச்சு. என்கிட்ட 1 லட்சம் இருக்கு, அவ்வளவுதானா? என்கிட்ட 3,80,000 இருக்கு. அடடா 3,80,000 சார், பெரிய பணக்காரர் போல. பாத்தீங்களா, என் வேலட்ல நம்பர் அதிகம். டேய் கொஞ்சம் வெயிட், வேலட்டை திறந்து நம்பரை பார்க்காதீங்கடா, கால்குலேட்டரை திறந்து வேல்யூ பாருங்க. என் 1 லட்சம் $1,160, என் 3,80,000 $1,150. அடப்பாவீங்களா, 3 லட்சத்தை பார்த்து ஏமாந்துட்டோமே. இப்போ என் 3,80,000 என்னாச்சு? அது நம்பர்ல ராஜா, வேல்யூல கொஞ்சம் ரிலாக்ஸ். அப்படின்னா என் 1 லட்சம் சைலண்ட் ஆயிடுச்சா? இந்த கரன்சி ஃபைட்ல யாரு ஜெயிச்சா? டாலரா, இந்தியா ரூபாவா, இலங்கை ரூபாவா, இல்ல கால்குலேட்டரா?